வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் பேங்க்லேருந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 58,500 இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். 600+ வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 650 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இதுதான் www.rbi.org.in. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் இதுதான். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கும் மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 11ஆம் தேதியும் மெயின் எக்ஸாமினேஷன் ஜூன் 7ஆம் தேதியும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட் பார்த்திங்கன்னா டென்டேட்டிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குது, அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அவங்க சொல்லியிருக்க இந்த ஃபார்மேட்டில் மெயில் பண்ணணும். ஸோ உங்களோட டவுட்டை இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிவிட்டு அந்த மெயிலில் சப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் பேனல் இயர் 2025 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க உங்களுக்கு 650 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்குமே உங்களுக்கு ஒரு டீசெண்டான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 53 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதில் எஸ்சி கேட்டகரிக்கு 13 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு 1 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 12, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 5, ஜென்ரல் அண்ட் யூஆர் கேட்டகரிக்கு 22 வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தம் 53 வேக்கன்சிஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் டீட்டெயில்டாக இங்கே செக் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். ஸோ நீங்கள் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/2/2026 அந்த டேட் படி 20லேருந்து 28 வயது வரைக்கும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். உங்களுக்கு டேட்டா பற்றில் டவுட் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 2, 1998 பிப்ரவரி 1, 2006 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே அறிவிச்சிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகிரினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசி கேட்டகரினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 31 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸும், ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் விடோ, டிவோர்ஸ்டு உமன் ஜூடிக்கலி செப்பரேட்டட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் இந்த கேட்டகரியில் வர ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டினா 40 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கவங்க 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1/2/2026 அந்த டேட் படி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலே எலிஜிபிள் தான். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஏ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஜி டிகிரி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே.
பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 50% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் பாஸ் கிளாஸில் மார்க் வச்சுருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அதோட பிசி கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும், மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும், லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 எக்ஸாமும் பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமினேஷனாக இருக்கும். இதில் 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு 60 நிமிடங்கள் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஸ்டின்ஸ், நியூமரிக்கல் எபிலிட்டியில் 35 கொஸ்டின்ஸ், ரீசனிங் எபிலிட்டியில் 35 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தம் 100 மார்க்குக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்கும். ஓகேங்களா? 1 hour எக்ஸாம் இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 135 minutes உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இதில் உங்களுக்கு 200 கொஸ்டின் 200 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கில் 40 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் 40 கொஸ்டின்ஸ், நியூமரிக்கல் எபிலிட்டியில் 40 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜில் 40 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் இருக்கும். அதாவது அந்தந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவே முடியும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட்டுமே இருக்கும். அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்திங்கன்னா பேசிக் பே 29,000. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 58,514 ரூபாய் அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அலவன்சஸ் பெனிஃபிட்ஸ் இதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கு இதோட போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வேணும் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாமுக்கான ட்ரைனிங்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 450 ரூபா ஃபீஸு, அதோட 18% ஜிஎஸ்டி சேர்த்து நீங்கள் ஃபீஸை வந்து பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி எக்ஸரிஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபா ஃபீஸு, அதாவது இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் இருக்கும். அதோட அதுக்குமே நீங்கள் 18% ஜிஎஸ்டி சேர்த்து பெய்ட் பண்ணணும். ஸோ ஸ்டாஃப்க்கெல்லாம் உங்களுக்கு ஃபீஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸுமே ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியே நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் இருக்க பேஜ்க்கே போயிடுவீங்க. உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி இதெல்லாமே வேலிடான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபீஸுமே பெய்ட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷன், ஸோ அதெல்லாம் என்ன ஃபைல் சைஸில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ் தெரிஞ்சால் தான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதேமாதிரி எக்ஸாமுமே பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜஸ்லேயும் நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வந்து தமிழ்லேயும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், ஈரோடு, விருதுநகர், நாகர்கோயில், திருவண்ணாமலை, திருப்பூர், தஞ்சாவூர், புதுச்சேரி இந்த லொக்கேஷன்ஸில் அட்டன் பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸாமினேஷன் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், மதுரை, சேலம், புதுச்சேரி இந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்காக மெயில் அட்ரஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் உங்களுக்கு மெயில் அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு டீசெண்டான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு இனிஷியல் சேலரி பார்த்திங்கன்னா 58,500 ரூபாய்க்கு மேலே சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.